Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati at Food and Life. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ண போகிறோம். டிஃபன் ஐட்டம், ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் டிஃபன் ஐட்டம். அதுக்கு பேர் வந்து தவளை அடை அப்படின்னு சொல்லுவாள். தவளை அடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தஞ்சாவூர் பக்கத்துலலாம் நிறைய பண்ணுவாள். தவளை அடை, தவளை தோசை, தவளை வடை எல்லாமே எல்லாத்துக்குமே இன்க்ரீடியன்ஸ் ஒன்று தான். ஆனால் வந்து அதனுடைய நம்ம அது பண்ணுற இதுதான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ தவளை அடைனா வந்து ஒரு இழுப்பு சட்டியில் வந்து மூடி வச்சு தடியாக தட்டி திருப்பி போட்டு எடுக்கணும். தவளை வடைனா அதை பொரிச்சு எடுக்கணும் எண்ணெயில். தவளை தோசைனா தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறது. ஆனால் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போகிறது ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் டிஃபன் ஐட்டம் தவளை அடை. ஓகே, தவளை அடை. இதில் பரங்கி பிஞ்சு தவளை அடை. தவளை அடையிலேயே நீங்கள் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல்னாக்கா ஒன்லி தேங்காய் மட்டும்தான் போடுவா, தேங்காய் மட்டும்தான் போட்டு பண்ணுவா. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து காய்கறிகள்லாம் குழந்தைங்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து இந்த பரங்கி பிஞ்சுங்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடையிலலாம் கூட போட்டு பண்ணுவோம். இதுதான் பரங்கி பிஞ்சு. பரங்கி பழம், பரங்கி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெட் போப்லா அப்படின்னு சொல்லுவா ஹிந்தியில், லால் போப்லான்னு சொல்லுவா. ஸோ அது வந்து அதனுடைய குட்டி சைஸு. அது வந்து அப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போ தான், இது சின்னது. இப்போ தான் இது இன்னும் பெருசாகிடும். இது பெருசாகி ரெட் கலர்லாம் ஆகிடும். இது வந்து பிஞ்சு பரங்கிக்காய். இதை தான் நம்ம வந்து இதுக்கு வந்து பரங்கி பிஞ்சுன்னு சொல்லுவாள். பரங்கி பிஞ்சில் நான் வந்து இன்னொரு ஐட்டம் பண்ணுவேன். அது அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. பண்ணிவிட்டு பரங்கி பிஞ்சு தொகையல் பண்ணலாம். பரங்கி பிஞ்சு தொகையல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தியோடலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு, தோசை இட்லிக்கெலாம் எல்லாத்துக்குமே அந்த பரங்கி பிஞ்சு தொகையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக எல்லாரும் என்னுடைய சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப், ப்ளீஸ் subscribe my channel. Please share with your friends. All traditional food items are there in my channel. And art and craft, making videos, doll making videos, temple tour videos, all are in my channel. Please subscribe my channel. So next video நான் வந்து பரங்கி பிஞ்சு தொகையல் போட போகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் கண்டினியூஸாக பாருங்கோ. ப்ளீஸ் கமெண்ட், ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நவ் இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். தவளை அடைக்கு இப்போது மெயினாக பச்சரிசி ஒரு கப்பு, எல்லாமே சேம் மெஷர்மெண்ட் கப்பு தான் வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே மாதிரி கப்பு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பச்சரிசி ஒரு கப்பு, புழுங்கரிசி ஒரு கப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப்பு. இதில் வந்து துவரம்பருப்பும் மைசூர் தாலும் கலந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம சாம்பாருக்கு இப்படி தான் நான் கலந்து போடுவேன். ஸோ துவரம்பருப்பு, மசூர் தால். ஓகே, ஸோ ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க மசூர் தால்னு சொல்லணும்னு. நம்ம வந்து தமிழில் மைசூர் தால்னு சொல்லி பழக்கம், ஹிந்தியில் வந்து மசூர் தால்னு சொல்லுவாங்க. அண்ட் இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதில் வந்து சில பேர் வந்து பயத்தம்பருப்பு போடுவா, இல்லைன்னா முழு பயிறு போடுவா. நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னா கொள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொள்ளு, குலத்துன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது முழு பயிறு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை பயத்தம்பருப்பு வேணாலும் போடலாம். நான் வந்து அந்த பயத்தம்பருப்பு போடுற இடத்துல வந்து கொள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன். பச்சரிசி ஒரு கப்பு, புழுங்கரிசி ஒரு கப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப்பு, அண்டு துவரம்பருப்பும் மசூர் தாலும் ஒரு கப்பு, கொள்ளு ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகா வந்து ஒரு 10. எங்கள் காலத்துல காரம் சாப்பிடுவா. அதோடு இல்லாமல் இந்த பரங்கி பிஞ்சு போட்டோம்னாக்க, பரங்கி பிஞ்சு வந்து போட்டு அரைக்கக்கூடாது, நறுக்கி தான் போடணும். அதனால இதை அரைக்கக்கூடாது. கடைசியாக அடை மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் நாள் ஊறினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இதை நறுக்கி தான் போடணும். ஸோ இது பரங்கி பிஞ்சு போட்டால் ரொம்ப திதிப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மிளகு காரம் இருந்தாக்க நல்லாயிருக்கும். ஸோ மிளகா வந்து ஒரு 10 மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். சின்ன சின்னதாக இருக்குது. அது காஷ்மீர் மிர்ச்சி வேறு வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு 4 காஷ்மீர் மிர்ச்சி வச்சுருக்கேன். அது காராது, அது காரம் கம்மியாக இருக்கும். அதனால் ஸோ காஷ்மீர் மிர்ச்சும், காஷ்மீர் மிளகாவும், அப்புறம் ரெட்டு சில்லி, அதாவது சகப்பு மிளகாவும் வத்த மிளகாவும் சேர்த்து ஒரு 10 மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துகிட்டு இருக்கேன். நடுப்பில் என்னென்னு பார்க்குறீங்களா? இது தேங்காய் வந்து நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் திருகியும் போட்டுக்கலாம். இந்த இதோட சேர்த்து பரங்கி பிஞ்சு நறுக்கி போடுறப்ப இந்த தேங்காவையும் போட்டு
நம்ம வந்து மாவோட கலரிடணும். கடைசியாக மாவு அரைச்சதுக்கப்புறம் பண்ண வேண்டியது இது ரெண்டும் தான். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா போட வேண்டியது பரங்கி பிஞ்சு நறுக்கி போட்டுட்டு, இந்த தேங்காய் வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ் தேங்காயும் போடலாம். ஃப்ரெஷ் தேங்காய் இல்லாதவா இந்தமாரி டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் போடலாம். ஃப்ரெஷ் தேங்காய் போட்டால் இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வேறு வாசனை, அது வேறு வாசனை. இது ரெண்டுமே வேறு வேறு வாசனை இருக்கும். வேறு வாசனை தான் டிஃபர். பட் தேங்காய் கண்டிப்பாக போடுவோம். தேங்காய் தான் ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் தவளை வடைக்கு. தவளை அடைக்கி ப்ராப்பராக போடுறது தேங்காய் தான். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இந்த பரங்கி பீஞ்சு போடுறோம். இதெல்லாம் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அடுக்கில் எடுத்து போட்டு ஊற வைக்க போகிறேன். பச்சரிசி ஒரு கப்பு, புழுங்கரிசி ஒரு கப்பு, உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வைக்கலாம். இன்னும் தனித்தனியாலாம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அப்புறம் துவரம்பருப்பும் மசூர் தாலும், இன்னொரு கடலைப்பருப்பு, கடைசியாக இந்த கொள்ளு உடம்புல ரொம்ப சேரணும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 3 to 4 hours ஊற வைக்க போகிறேன். இது வந்து அரைச்ச உடனே வாத்து விடலாம். அதனால நம்ம வந்து இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறது, நம்ம நிறையா நாள் ஊற வச்சா ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாக நல்லா வரும். அதனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அரைச்ச உடனே வாத்து விடலாம். எடுத்து அரைச்ச உடனே இம்மீடியட்டாக வாக்கலாம். ஏன்னா இது நம்ம முன்னாடியே ஊற வச்சிடுறதுனால பருப்பெல்லாம் நல்லா ஊறிண்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதை களைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா களைஞ்சிட்டேன். 4-5 தடவை களைஞ்சிட்டேன். இப்படி நல்லா ஊற வச்சுருக்கேன். இது பார்த்தேன்னா இந்த கடலை பருப்பு துவரம்பருப்பு இப்படி அமைக்கணும்னா இப்போ இவ்வளோ ஹார்டாக இருக்கு இல்லையா, இது ஊறிடுதுன்னா வந்து 2ஆக உடையும். அதுதான் கணக்கு. இப்போ வந்து இதில் வந்து இந்த வத்த மிளகா எல்லாமும் இதோடையே சேர்த்து ஊற வச்சிடுறேன். ஊற வச்சுட்டா அரைக்கிறச்சே நல்லா நெழுமூனா நல்லா அரையும், சீக்கிரமாக அரைப்பட்டுரும். ஏன்னா நம்ம வந்து இது குறைன்னு அரைக்க போகிறோம். குறைன்னு அரைக்கிற பட்சத்தில் இந்த மிளகாலாம் அரைக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்போ வந்து திப்பியாக வாய்க்கு ஆப்பிடும். அதனால தான் இந்த மிளகாவையும் சேர்த்து இதோட ஊற போடுறேன். இது ஊற போடுனது ஆயிடுது. அடுத்தது நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, இதை ஊற போட்டு இது எல்லாத்தையும் நொரன்னு அரைக்கணும். இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி அரைச்சிருக்கேங்கிற கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். தவளை அடைக்கி அதில் அதுக்கப்புறமா அரைச்சினதுக்கப்புறம் மாவில் இதை நம்ம அரைக்கும் போதே வந்து என்னென்ன போடலான்னாக்க, இந்த மிளகா வத்தல் அதுலேயே போட்டேன். மிளகும் போட்டு அரைக்கணும். அரைக்கும் போது போட வேண்டியது இதெல்லாம். மிளகு, ஒரே ஒரு தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஆப்ஷனல். எல்லாரும் போட மாட்டா, நான் போடுவேன். பிகாஸ் வந்து உடனே வாக்க போகிறதுக்கு ஒரு தக்காளி போட்டு அரைச்சாக்க அந்த ஒரு புளிப்பு, அது ஒரு டேங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் போடுவேன். அப்புறம் ஒரு இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையுமே போட்டு இதில் அரைச்சி போடுறோம். இந்த கோகனட்டு தேங்காய் திருகல் இருந்தாலும் அதையும் இதில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம். இது எல்லாம் தான் நம்ம அரைக்க போகிறதோட இந்த மிளகா வத்தல், பருப்பு, அரிசி, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு இஞ்சி துண்டு, மிளகு, தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நொரன்னு ஒன்றும் பாதியமாக வாயில் கடிப்படணும். இது வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது. தவளை வடை ரெண்டுத்துக்குமே குறப்பாக தான் அரைக்கணும். தவளை தோசைன்னா தான் நைஸாக அரைக்கணும். அரைச்சி முடிச்சுட்டு மாவை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த பரங்கி பிஞ்சு இருக்கு இல்லையா, உப்பு, பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு அரைச்சிவிடுவோம். இந்த பெருங்காயம் இந்த 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 இது இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பரங்கி பிஞ்சு. இந்த பரங்கி பிஞ்சு மட்டும் அரைக்கக்கூடாது. இது நல்லா பொடியாக அழகாக துருவி போட்டாலும் சரி, இல்லை பொடியாக நறுக்கி போட்டாலும் சரி, நறுக்கி போட்டு அதை தவளை அடையாக நம்ம வாக்கலாம். இது பரங்கி பிஞ்சு எனக்கு வேண்டாம், நாங்கள் வெங்காயம் போட்டு சாப்பிடுவோம்னாலும் அது வந்து ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் கிடையாது. அந்த காலத்தில் யாரும் வெங்காயம் எல்லாம் போட மாட்டா. இது பரங்கி பிஞ்சும் யாரும் போட மாட்டா. ஒன்லி தேங்காய் தான் போடுவா தவளை அடைக்கி. நான் வந்து பரங்கி பிஞ்சு போடுறேன். வெங்காயம் வேணுங்கிறவா வெங்காயமும் பொடி பண்ணி குட்டியாக பொடி பண்ணி போட்டு நம்ம தவளை அடை வாக்கலாம். இதை நான் வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் நறுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். நான் இப்போது இது வந்து நான் ஊற வச்சேன் இல்லையா, 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி, பருப்பு எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தவளை அடைக்கி ஊற வச்சதில் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குன்னு. இப்படி கடலை பருப்பு தான் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப தடியான பருப்பு. அதை இப்படி உடச்சி பார்த்தோம்னா பாருங்கள் 2ஆக உடையிறது. ஒரு கடலை பருப்பை எடுத்தேன் பாருங்கள், 2ஆக உடையிறது பாருங்கள். இவ்வளோவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். ஒரு 4 hours ஊற வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி 4 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லியிருந்தேன்னா, தக்காளி, இஞ்சி,
வத்த மிளகா வந்து இதோடயே சேர்த்து போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ நல்லா ஊறி இருக்குது. இது நல்லா நைஸாக அரைக்க வரும். ஸோ தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி போட்டுட்டா அதனுடைய டேங்கினஸ் இம்மீடியட்டாக வாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு வாக்கிறதா இருந்தால் தக்காளி போட தேவையில்லை. நம்ம இன்றைக்கே அரைச்சி இதை இப்போவே உடனேயே வாக்குறோம் அப்படின்னாக்க உடனேயே அந்த அடை பண்ணுறோன்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு டேங்கினஸ் கிடைக்கும், அதுக்கு ஒரு புளிப்பு கிடைக்கும். அதனால தான் போட்டிருக்கேன். இது போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கேன், வத்த மிளகா போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். இப்போ மிளகு போடுறேன். நல்ல காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பரங்கி பிஞ்சு போடுறோம் இல்லையா, அதனால் அதுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அதை போட்டு இதை மட்டும் போட்டு இப்போ அரைக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் நான் இந்த கோகோனட்டு இதையும் போட்டுடுறேன். இதையும் போட்டு அரைக்கிறேன். தேங்காய் திரி வச்சுருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் தேங்காவாக இருந்தாலும் சரி, இல்லை டெசிகேட்டட் கோகோனட் பவுடராக இருந்தாலும் சரி, இதோடையே போட்டு இப்போ இதை மட்டும் அரைக்கிறோம். நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊற வச்சுருக்கிற பருப்பை போட்டு அரைக்கிறோம். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக மசிப்படாததுனால இதை முதல்ல அரைச்சிடுறோம். அதோடு இல்லாமல் இதை நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். இதோடய சேர்த்து போட்டு அரைச்சோம்னாக்க இந்த மிளகாலாம் மசிகிற வரைக்கும் இதை அரைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரொம்ப நைஸாகிடும் மாவு. அதனால் முதல்ல நம்ம இந்த தக்காளி, மிளகா, இஞ்சி, மிளகு, தேங்காய் இதை மட்டும் முதல்ல அரைச்சிக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பை நம்ம இதுலேயே போட்டுடலாம். இதுக்கு தேவையான அந்த ஊற வச்சுருக்கிற பருப்புக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அதை வந்து நம்ம இதுலேயே போட்டு நான் இதை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். தேங்காய், தக்காளி, இஞ்சி, வத்த மிளகா, மிளகு இதை போட்டு நல்லா பாருங்க நைஸாக அரைஞ்சிடுத்து. மிளகாலாம் நல்லா நைஸாக அரைஞ்சிடுத்து. இதில் என்ன போட்டிருக்கேன்னா பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி ரெண்டும் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி வந்து ஆப்ஷனல் தான். அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து மஞ்சப்பொடியெல்லாம் போட மாட்டா, ரெட் கலரில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து மஞ்சப்பொடி போடுவேன். நான் அடைக்க அரைச்சாலுமே நான் மஞ்சப்பொடி போடுவேன். அதனால் இதில் வந்து பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மீதி எல்லாம் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா நொரன்னு அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் நிறையா ஊறி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம். பாருங்கள், நொரன்னு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அதனுடைய கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி நொரன்னு அரைச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தவளை அடைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தவளை அடை அரைச்சி வச்சாச்சு. இதை நான் 3 பாகமாக பிரிச்சுன்னுட்டேன். திஸ் இஸ் ட்ரெடிஷ்னல் தவளை அடையா அப்படியே வச்சுட்டேன். இதில் எதுவுமே கலக்கலை நான். இதில் தேங்காய், மிளகா வத்தல், மிளகு, இஞ்சி, இது மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுதான் ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல். இந்த மாதிரி தான் மாவு இருக்கும். அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாள். ஸோ இதை நான் தனியாக வச்சுட்டேன். இப்போது எல்லாத்துலேயுமே காய்கறி கலந்து வைக்கவும் கூடாது. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு மட்டும் காய்கறி கலந்துக்கோங்க. மீதி மாவை இந்த மாதிரி எடுத்து வச்சுடுறது நல்லது. ஏன்னா காய்கறியெல்லாம் போட்டு மறுநாளைக்கு வச்சா ஒரு மாதிரி புளிச்சு போயிடும் சீக்கிரமாக. அது தவளை அடைக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி மாவை தனியாக எடுத்து வச்சுருங்கோ. தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி நான் இந்த 2 பாகம் பிரிச்சிருக்கேன். இதில் ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா பரங்கி பிஞ்சு எப்படி நறுக்கியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். குட்டியாக அது பாருங்க, மெலீஸா. இது அப்படியே வெந்து போயிடும். அது துணுண்டாக போயிடும். அது அப்படியே இதை அடையில் போட்டோம்னா அப்படியே வெந்து போயிடும். இது வந்து ஒரு மாவில் பரங்கி பிஞ்சை போட்ட போகிறேன். இந்த மாவுக்கு பரங்கி பிஞ்சு அடை, பரங்கி பிஞ்சு போட்டு தவளை அடை. இப்போது இந்த மாவில் என் பையன் அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கெலாம் வந்து வெங்காயம் போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அவளுக்கு இந்த வெங்காயம் போட்டு தவளை அடை. திஸ் இஸ் ட்ரெடிஷ்னல் தவளை அடை. இந்த மாதிரி 3 மாவாக பிரித்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இலுப்பை சட்டியில் தான் வந்து இந்த தவளை அடை பண்ணணும். இலுப்பை சட்டியில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுட்டேன். இதில் நல்லா எண்ணெயை தடவி வச்சுட்டேன். இதில் அந்த அடையை ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டாலும் சரி, இல்லை ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுத்தாலும் சரி, 2 பக்கமும் திருப்பி போட்டால் தான் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இலுப்பை சட்டியில் கொஞ்சம் ஏந்தலாக இருக்கிற இலுப்பை சட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் இப்போ பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த இலுப்பை சட்டியில் பரங்கி பிஞ்சு போட்ட தவளை அடை ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லாவே
இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் ஊற்றணும். தவளை அடை நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் மாவு எவ்வளோ கெட்டியமாக இருக்கணும், இவ்வளோ கெட்டியமாக இருக்கணும். இதில் நான் வந்து இது போட்டிருக்கேன், கெட்டியமாக. இதில் லைட்டாக இது பண்ணிவிடுங்க. போட்டுட்டு இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் காந்தாமல் இருக்கும். போட்டு மூடி வச்சு தான் பார்க்கணும். இது நிச்சயமாக ஒரு 3 to 4 மினிட்ஸு வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் பரங்கி பிஞ்சு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாவில் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் தேங்காய் மட்டும் போட்டது. இது தேங்காய் மட்டும் போட்டதை தனியாக வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் போடக்கூடாதுங்கிறதுனால தனியாக வச்சுருக்கேன். இதை திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்ப்போம். இது வந்து நல்லா ஜாகிரதையாக திருப்பி போட்டேன். திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் தவளை அடை. இப்போ மூட வேண்டாம், இப்போ திறந்தே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பக்கம் வேகத்துக்காக மூடி வச்சுருந்தோம். இப்போ திருப்பி போட்டுட்டு இது பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மூட வேண்டாம், நல்லா மொறுமொறுன்னு வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டு சர்வ் பண்ணலாம். இதேமாரி தான் வெங்காயம் போட்டதையும் இதே மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி சேமாக பண்ணணும். இதுதான் மெத்தடு. ஸோ இதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி இருக்குது. நீங்கள் தவளை அடை ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் மாவு அரைச்சின்ட்டு அதில் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பரங்கி பிஞ்சு போட்டுக்கலாம், வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணலாம். இல்லை பனீர் துருவி மேலே போட்டு, இல்லைன்னா சீஸை அப்படி திருப்பி போட்டதுக்கப்புறம் சீஸை மேலே போட்டு அழகாக பீஸா மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இது ட்ரெடிஷ்னல் தவளை அடையை குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக நம்ம மாடர்ன் தவளை அடையாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதில் சீஸ் இப்போ திருப்பி போட்டுட்டு அது மேலே சீஸெல்லாம் தூவி பசங்களுக்கு கொடுக்கலாம், பனீர் தூவி கொடுக்கலாம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா இதுலேயே கூட பனீரை மேலாக போட்டு நீங்கள் கலந்துட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக அதெல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ என்னோட சேனலில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ், ஆல் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ், பிக்கிள் ஐட்டம்ஸ் and my art and craft making videos, doll making videos and temple tour videos all in my one channel at Padmavati Art, Food and Life. Please subscribe my channel. Please share with your friends. இப்போ பாருங்க, நான் இதை திருப்பி போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். எப்படி ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்க. தவளை அடை ரெடி. இது மேலே நீங்கள் சீஸ் வேணும்னா சீஸை தூவி கொஞ்சம் நாளைக்கு அப்படியே மூடி வச்சிங்கன்னா, அந்த மொசரில்லா சீஸ் தூவினீங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா அப்படியே பீஸா மாதிரியே இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. பை பாய். See you in the next video. Bye.